கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. ஸ்ரீமன் நாராயணரின் அவதாரமான ஸ்ரீராமன் அவதரித்த தினம் புனர்பூச நட்சத்திரம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவதரித்தது மார்கழி மூலம். முருகப்பெருமான் அவதரித்தது வைகாசி விசாகம். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் அவதரித்த தினத்தை தான் நம்ம ரொம்ப விசேஷமாக, அதாவது அவர்களுக்குரிய நட்சத்திரங்களை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிவபெருமான் முதலும் முடிவும் இல்லாதவர், எங்கும் நிறைந்தவர், நீக்கமர நிறைந்தவர், பிறப்பே இல்லாதவர். பிறப்பு அப்படிங்கிறதே அவருக்கு இல்லை. அவர் எல்லாவற்றிற்கும் முழுமையானவர், முதலானவராக இருக்கார். பின்னையே நம்ம திருவாதிரை தினத்தை இவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறோம். சிவபெருமான் அவதரித்த தினம் கிடையாது, பின்னையே நம்ம திருவாதிரையை இவ்வளோ விசேஷமாக கொண்டாடுறோம். ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்தை தான் வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னு சொல்கிறோம். திருவாதிரை தரிசனத்தை தான் வடமொழியில் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். முதல் முறையாக சிறந்த கலைகள்லேயே சிறந்ததாக விளங்கக்கூடிய பரதநாட்டியம் என்னும் நாட்டியத்தை உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் நடராஜர் தான். இவர் முதல் முறையாக 2 இடத்துல இந்த நடராஜ தாண்டவத்தை ஆடியிருக்கார் பூலோகத்தில். ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோவிலில், 2வது உத்ரகோஷ மங்கையில். இந்த 2 இடத்துலையும் ஆடி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தின இந்த நாள் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் திருவாதிரை தினம் பௌர்ணமியோடு சேர்ந்து வரும் அற்புதமான நாள். ஒரு முறை ஸ்ரீமன் நாராயணர் ஆதிசேஷனில் பள்ளி கொண்டு மிகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கார். அப்போ ஆதிசேஷன் ஸ்ரீமன் நாராயணத்தில் கேட்குறாரு, இவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கீங்களே, இதற்கு என்ன காரணம் அப்படின்னு. ஸ்ரீ நாராயணர் சொல்கிறாரு, தில்லையில் நடராஜருடைய தாண்டவம், அதாவது பரதநாட்டியத்தை, அந்த ஆடலை நான் கண்டேன், அதனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு. எல்லாவற்றிற்கும் மேலான எதை மாய வலைகளிலேயே சிக்காத மாயவனுக்கே இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த நடராஜர் தாண்டவம் அப்படின்னா எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும், நம்மளும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணர்கிட்ட கேட்குறப்ப, தில்லையில் போய் தவம் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களுக்கு இந்த பரதநாட்டியத்தை ஆடி காமிப்பார் அப்படின்னு சொல்லுவார். ஆதிசேஷன் பரதநாட்டியத்தை தவமிருந்து கண்டாருங்க. அந்த நாளும் மார்கழி திருவாதிரை நட்சத்திர நாள் தான். மார்கழி திருவாதிரையும் பௌர்ணமியும் சேர்ந்து வந்துச்சுனாவே அந்த நாளை நம்ம ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை ஆருத்ரா தரிசனம் வரும். சில வருடங்களில் 2 முறை ஆருத்ரா தரிசனம் வரும். அபூர்வமாக 2 முறை வரும். இந்த வருடமும் நமக்கு அபூர்வமாக 2 முறை வந்திருக்குது. 2023 முதல்ல வந்த மார்கழி மாதத்துலேயும் நமக்கு ஆருத்ரா தரிசனம் கிடைத்தது. 2023 கடைசியில் நம்ம இருக்கோம். மார்கழி மாதத்தில் ஆருத்ரா தரிசனம் நமக்கு கிடைச்சிருக்கு. மிக அற்புதமான வாய்ப்பாக நம்ம இதை பார்க்கணும். அதாவது ஒரு முறை சிவபெருமானை தரிசனம் செய்வதற்கே பெரும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நமக்கு 2வது முறையும் இந்த தரிசனம் கிடைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்குதுங்க. இந்த தரிசனத்தை 27ஆம் தேதி அதிகாலை வேளையில் சிவபெருமான் ஆலயத்திற்கு போனால் பார்க்கலாம். சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஆருத்ரா தரிசனம் பார்க்கிறது அப்படிங்கிறது நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கும், நம் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடையும். நம்ம நல்ல முறையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் அப்படின்னா நாளை எல்லா சிவ ஆலயங்கள்லேயும் ஆருத்ரா தரிசனம் கிடைக்கும் நமக்கு. நம்ம எல்லா சிவாலயங்களுக்கு, எந்த சிவாலயத்திற்கு போனாலும் ஆருத்ரா தரிசனம் பார்க்கலாம். அதிகாலை வேலை எழுந்து குளிச்சுட்டு சிவநாமத்தை சொல்லி நல்ல முறையில் வழிபாடு செஞ்சுட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கிற சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து நல்ல முறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்றால் அங்கும் நாம் ஆருத்ரா தரிசனம் பார்க்கலாங்க. ஆருத்ரா தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும், ஆயுள் கூடும். பெண்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் மாங்கல்ய பலம் கூடும், கணவனின் ஆயுள் விருத்தியாகும், கணவனுக்கு ஆயுள் கூடும், தொழில் வியாபாரம் பெருகும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்தது ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனத்தன்று திருவாதிரை தினத்தன்று திருவாதிரை விரதம் இருந்து மாங்கல்ய நோன்பு இருப்பாங்க. இந்த நோன்பு பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. 27/12/2023 அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துக்கணும். சுமங்கலி பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம்.
திருமணமாகாத பெண்களும் கன்னி பெண்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். 27/12/2023 அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துக்கணுங்க. நல்லெண்ணெயும் சீகக்காயும் மஞ்சளும் தேய்ச்சி இந்த நாளில் குளிக்கணும். ரொம்பவுமே சிறப்பு. நல்லெண்ணெயும் சீகக்காயும் மஞ்சளும் தேய்ச்சி குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டை சுத்தப்படுத்திட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் சிவலிங்கம் அல்லது நடராஜர் சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த சிலைக்கு பாலாலும் பன்னீராலும் நீராலும் அபிஷேகம் செய்து தீப தூப ஆராதனை காண்பித்து நெய்வேத்தியமாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஆருத்ரா தரிசனம் கண்டு சிவபெருமானை நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு நம்ம அந்த நாளில் விரதம் இருக்கிறது நல்ல முறையில் இருக்கலாம். ஒரு சிலர் வெறும் நீர் மட்டும் அருந்தி விரதம் இருப்பாங்க. நீர் மட்டும் அருந்தி விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க பால் பழம் எடுத்து விரதம் இருக்கலாம். மாலை வேளையில் வீட்டில் நல்ல முறையில் படைப்பு போட்டு அவருக்கு சாமி கும்பிடும். அதற்கு நம்மளால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்யலாங்க. 7 காய் போட்டு கூட்டு செய்யலாம், 9 காய் போட்டு கூட்டு செய்யலாம், 11 காய் போட்டு செய்யலாம், 21 காய் போட்டு ஒரு குழம்பு வச்சு சாப்பாடு வச்சு களி செஞ்சு அப்பம் செஞ்சு வடை பாயாசம் வப்படம் நம்மக்கிட்ட என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ண விரும்புகிறேங்க. இதெல்லாம் செஞ்சு தான் படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய வசதிக்கும் நம்மளுடைய சௌகரியத்திற்கும் எது சரியோ அதையும் நம்ம பண்ணலாம். ஒரு சிலர் வேலைக்கு போகணும், அன்னைக்கு லீவே கிடைக்காது, கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. அவங்க நாங்கள் எப்படிங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னாலும் நம்மளால் எளிமையாக என்ன செய்ய முடியுமோ அதை மனநிறைவாக செஞ்சு சிவபெருமானுக்கு வச்சு வழிபாடு செய்யலாங்க. ஒரு தவறும் கிடையாது. அதாவது நம்மால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யலாம். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு 3 சுமங்கலி பெண்களுக்காகவது இந்த பிரசாதம் கொடுக்கலாம். வெத்தலை பாக்கு மஞ்சள் கயிறு குங்குமம் வைத்து கொடுக்கலாம். இது ரொம்பவுமே விசேஷம். இந்த விரதத்தை இந்த முறையில் இருந்து நம்ம நிறைவு செய்கிறது நல்லது. சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பச்சரிசி களி செஞ்சும் வைத்து மட்டுமே வழிபாடு செய்யலாம். வெறும் களி மட்டும் செஞ்சு வச்சு தீபமேற்றி வில்வெளியை வைத்து சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபாடு செய்யலாம். ஒரு தவறும் கிடையாதுங்க. நம்மால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்தால் நமக்கு போதுமானது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. திருவாதிரை விரதம் இருக்கிறவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.